கோவையில் மூதாட்டியிடம் திருடிய 37 ரூபாய் 50 பைசாவை 40 ஆண்டுகளுக்கு பின் 3 லட்சமாக திருப்பிக் கொடுத்த தொழிலதிபர். மூதாட்டி ஒருவரிடம் திருடிய 37 ரூபாய் 50 பைசாவை அவரது சந்ததியினரை நேரில் சந்தித்து 3 குடும்ப வாரிசுகளுக்கும் 3 லட்சம் ரூபாயாக திருப்பிக் கொடுத்துள்ள கோவையைச் சேர்ந்த தொழிலதிபரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து வந்து இங்கு வசித்து வரும் இவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் இருந்தபோது தனது 15 வயதில் மூதாட்டி ஒருவரின் இல்லத்தில் இருந்து 37 ரூபாய் 50 பைசாவை திருடியுள்ளார். பின்னர் இவரது குடும்பம் தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்து வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இவர் பல்வேறு தொழில்களை செய்து வந்த நிலையில் தற்போது கோவை ரத்தினபுரி பகுதியில் சொந்தமாக கேட்டரிங் சர்வீஸ் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்ற ரஞ்சித் தான் திருடிய மூதாட்டியின் 3 வாரிசுகளின் குடும்பத்தையும் நேரில் சந்தித்து தலா 70,000 ரூபாயை கொடுத்துள்ளார். இது குறித்து ரஞ்சித் கூறுகையில் 17 வயது வரை தான் இலங்கையில் வசித்து வந்ததாகவும் அப்போது ஒரு பாட்டியின் 37 ரூபாய் 50 பைசாவை பணத்தை திருடியதாகவும் பின்னர் இங்கு குடிபெயர்ந்து வந்து விட்டதாகவும் தெரிவித்தார். ஒரு நாள் பைபிளை படித்துக் கொண்டிருந்த போது துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் அந்த கடனை செலுத்துகிறான் என்ற வாசகத்தை படித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து வாங்கிய அனைத்து கடன்களையும் திரும்பி செலுத்தியதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை எல்லாம் பார்த்தபோது அந்த பாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பி தர வேண்டுமென்று எண்ணியதாகவும் பெரும் முயற்சிக்கு பிறகு அந்த பாட்டியின் குடும்பங்களை சந்தித்து 3 வாரிசுகளுக்கும் தலா 70,000 ரூபாய் புத்தாடைகள் ஆகியவற்றை அளித்து தான் செய்த தவறை கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த குடும்பத்தினரும் இதனால் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தற்போது அவர்கள் எங்களுடைய உறவுகள் ஆகிவிட்டதாகவும் தெரிவித்தார். முன்னதாக பாட்டியிடம் திருடிய பணத்தை நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தின்பண்டங்கள் வாங்கி செலவழித்து விட்டதாகவும் கூறியுள்ளார்.